எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட யூடியூப் சேனலோட மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். என்னென்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து வடமாகாணத்தால் வந்து சுகாதார பணி உதவியாளரை வந்து சேர்ப்பதற்காக 300 வேலையாட்களை வந்து சேர்ப்பதற்கான வந்து இன்டர்வியூக்காக வந்து கால் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இன்னும் 2 நாள் தான் இருக்குது. 5ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 முடிவடையுது. அதுக்கு முன்னர் வந்து உங்களால் முடியுமானா அனுப்பி இதை வந்து தேவையான ஆட்கள் வந்து பயன்பெறலாம். இது இந்த குவாலிஃபிகேஷன் வந்து ஓ லெவலோட வந்து கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அவையிட வந்து என்னென்ன கைட்லைன் இருக்குது, அது சம்மந்தமாக வந்து நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். இது வந்து வடமாகாண திணைக்களத்துக்கு கீழே வந்து வருது. ஜாப் ஜாப் டைட்டில் வந்து ஹெல்த் சர்வீஸ் அசிஸ்டன்ட். 300 வெற்றிடங்கள் இருக்குது. அதை வந்து திறந்த முறையில் எல்லாரையும் வந்து கால் பண்ணி இன்டர்வியூ வச்சு அதில் வந்து சூட்டபிளான கேண்டிடேட்டை அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. இதான் வந்து வேற வந்து நுதன் ப்ரௌன்ஸ்னால வெளியிடப்பட்ட கெசட் வந்து இதில் வந்து எல்லா விஷயங்களும் யார் யாரை சேர்க்கலாம், என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை, எப்படி அப்ளிகேஷன் பண்ணுறது, என்ன க்ளோசிங் டேட், முழு விவரங்களும் வந்து இதில் வந்து இருக்குது. ஆட்சே ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நிபந்தனைகள், அதில் வந்து ஒவ்வொரு நிபந்தனைகளும் வந்து சொல்லியிருக்கணும். அதாவது வந்து அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுல இருந்து 3 வருடத்துக்கு வந்து அவை தகுதிகான அடிப்படையில் வந்து நியமிக்கப்படுவினம். அதுக்கு பிறகுதான் வந்து அவையிட வந்து 3 வருஷம் முடிஞ்ச பிறகுதான் அவை வந்து நிரந்தரமாக்கப்படுவினம் என்று சொல்லியிருக்கு. இந்த வடக்கு மாகாணத்தில் வந்து இந்த பிரதேசம் எந்த மாவட்டத்திலும் வந்து வேலை இந்த மாவட்டத்தின் இந்த பிரதேசத்திலும் வந்து வேலை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். அதோட வந்து ஒரு உதாரணத்துக்கு மன்னார் மாவட்டத்தில் வந்து ஒரு சுகாதார நிலையத்தில் வந்து அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சுன்னு சொன்னால் அங்கே குறைஞ்சது வந்து அவர் 5 வருடம் வந்து வேலை செய்யணும். அதுக்கு பிறகுதான் அவர் டிரான்ஸ்ஃபரோ என்னென்னான அதை பற்றி யோசிக்கிறது சம்மந்தமாயும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் இந்த லைனில். சம்பள அளவு திட்டம் போட்டிருக்கிறோம். சேலரி கோட் வந்து FL1 2025 சர்க்குலரின் அடிப்படையில் சம்பளம் தரப்போகிறோம். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் 40,000 இஸ் பேசிக். அவங்களோட பேசிக்கோட வந்து ஸ்டார்டிங்கில் உங்களோட பேசிக்கோட லிவிங் அலவுன்ஸ், அடிஷ்னல் எனி அலவுன்ஸ் ஏதாவது இந்த ஜொப்புக்கு சூட்டபிளாக இருந்துன்னு சொன்னால் அதையும் சேர்த்து தெரியணும். ஏறத்தாழ 65,000 64,000 வந்து பெர் மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து இருக்குது. இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்கணும்னு சொன்னால் அவர் இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும். அதை விட வந்து வடமாகாணத்தை வந்து நிரந்தர பதிவிடமாக கொண்டவராக இருக்கணும். அல்லது வந்து 6 வருடங்களாக வந்து இந்த அப்ளிகேஷன் கால் பண்ணுறதுக்கு முன்னுக்கு 6 வருடங்களாக வந்து வடமாகாணத்தில் இருக்கிறவராக இருக்கணும். அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றும் வந்து கெசட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கு. நீங்கள் விவரமாக வந்து தெளிவாக இருக்குது, அதை வாய்ச்சி பாருங்கள். விண்ணப்பதாரி இந்த வயது இல்லை வந்து 18க்கு 45க்கு முடியல இருக்க வேண்டும், நன்னடத்தை உள்ளவராக இருக்கணும், அது போட்டிருக்கு. அடுத்து வந்து கல்வி தகவல் கேட்டிருக்கு. காபோத சாதாரண தர பரீட்சையில் 2க்கு மேற்படாத அமர்வுகளில் 2 டைம், ஃபர்ஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம், திறமை சித்தியுடன் 6 பாடங்களை சித்தி வைத்திருத்தல் வேண்டும். 2 பாடங்களில் திறமை சித்தியோட மொத்தம் வந்து 6 பாடங்களில் வந்து சித்தி வைத்திருத்தல் வேண்டும். எனினும் ஒரு அமர்வில் குறைந்தது 5 பாடங்களை சித்தி வைத்திருத்தல் வேண்டும் என்று சொல்லி கல்வி தகமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதையும் வந்து வாட்சி பாருங்க. யார் யார் வந்து கேண்டிடேட்டுக்கு இது சூட்டபிளாக இருக்கோ வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். கல்வி தகமைகள் என்று சொல்லி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஆட்சேர்ப்பு செய்யும் முறை என்று சொல்லி அது போட்டிருக்கணும். இப்படி வந்து ஒரு சக்சரட் இன்டர்வியூ தான் வந்து நடக்க போகுது. இன்டர்வியூவில் வந்து எப்படி எப்படி ஆக்களை வந்து சேர்க்க போகிறோம்ன்றது தொடர்பான விவரங்களை வந்து இதில் போட்டிருக்கணும். அடுத்து வந்து இந்த கட்டமைக்கப்பட்ட நேர்வு பரீட்சை கட்டணம் வந்து ரூ. 500 வந்து நீங்கள் உங்களோட ஏரியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு பிரதேச செயலாளர், பிரதேச பிரதேச செயலகம் ஒன்றுக்கு போய் அங்கே சொல்லி இப்படி செயலாளர் சுகாதார சுதேச மருத்துவ நன்னடத்த சிறுவர் பராமரிப்பு சேவைகள் அமைச்சு வடமாகாணம் என்ற பேருக்கு வந்து அதில் கட்டி போட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து அதை இந்த அவைதார வந்து ரிசீட்டை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் அதை ஒட்டி அனுப்ப வேணும்.
விண்ணப்பிக்கும் முறை என்று போட்டு உங்களுக்கு வந்து மேலதிக தகவல் தேவை என்று சொன்னால் www.np.government.lk என்ற வெப்ப இணையதளத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை தரவிறக்கம் செய்யவும் அல்லது வந்து கேசட்டை வாசிக்க எல்லா விஷயங்களையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். யாராவது அப்ளிகேஷன் ஃபார்ம் தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, என்னாலையும் அனுப்பிவிட முடியும். அடுத்து வந்து நீங்கள் இந்த அப்ளை பண்ணுற போஸ்ட் வந்து சுகாதார பணி உதவியாளர் கனிஷ்ட தரம் 3 பதவிக்கான ஆட்சேர்ப்பு. இப்படி வந்து உங்களோட என்வெலப்பில் நீங்கள் அனுப்புகிற என்வெலப் ஒன்று லெட்டர் அப்ளிகேஷன் போம் கேஷ் கட்டின அந்த பேமெண்ட் சீட் எல்லாம் வச்சு அனுப்புவீங்க தானே. அனுப்புகிற அந்த என்வெலப்பின் மூலையில் இடது பக்க மேன் மூலையில் வந்து இப்படி குறிப்பிட வேணும். அந்த விண்ணப்ப படிவத்தையோ அந்த கேஷ் கட்டின ரிசீட்டின்டையோ பிரதியோன்னு நீங்கள் வச்சிருந்தா அது வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக இருக்கணும். அடுத்து வந்து தபால் நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்லாம் வந்து கட்டாயம் அனுப்பணும். அப்படி ரெஜிஸ்டர் போஸ்ட் 2 நாள் இருக்கிறபடியாக நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்ப முடியாத ஒரு சூழல் இருக்குமென்று சொன்னால் நீங்கள் வந்து உடனடியாக போய் நேராக வந்து ஆஃபீஸில் கூட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். அது சம்மந்தமாக இது ஒன்றும் மென்ஷன் பண்ணல. அடையாளத்தை நிரூபிக்கிறது வந்து ஆட்பதிவு திணைக்களத்தால் நேர்முக பரீட்சைக்கு வந்து அடையாள அட்டை கொன்றோனும் அல்லது செல்லுபடியான கடவுள் சீட்டு, பாஸ்போர்ட் அல்லது சாரதி அனுமதி பத்திரம், லைசன்ஸ். இதில் வந்து கையொப்பத்தை உறுதிப்படுத்தணும். ஒரு சமாதான நீதிவான் அல்லது கிராம அலுவலகர் நொத்த அரசு இவைகள்கிட்ட வந்து உங்களோட கையொப்பத்தை வந்து உறுதிப்படுத்தலாம். அல்லது வந்து 8,54,880 ரூபாய்க்கு மேலதிகமாக வருட வருமானத்தை கொண்ட ஒரு அரசாங்க நிரந்தர அரச சேவையில் உள்ள ஒரு ஆள்கிட்ட வந்து இதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அடுத்து வந்து பரீட்சை வந்து திட்டம் வந்து என்னென்னதுக்கு எவ்வளோ மார்க்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. மேலதிக கல்வி தகமைகள் வந்து 40 மார்க்ஸாம், அனுபவம் வந்து 55 மார்க். அடுத்து நேர்முக சபையினால் வந்து இனங்காணப்பட்ட தகுதிகள் வந்து 5 மார்க்ஸ். இதில் வந்து சிங்களத்திலேயோ தமிழ்லையோ சிங்களத்திலையும் தமிழ்லையும் வந்து கேள்விகள் கேட்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். அடுத்து வந்து பரீட்சை பெறுபவர்கள் உங்களோட பரீட்சை தொடர்பான பெறுபவர்களை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து www.nb.government.lk என்ற இணையதளத்தில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் யார் யாரை வந்து தெரிவு செய்திருக்கிறோம்னு சொல்லி. இதான் வந்து இது தொடர்பான கேசட், இது தொடர்பான புல் விவரங்கள் வேணும்னு சொன்னால் நீங்கள் வாசிக்கலாம். வாசித்து வந்து www.nb.government.lk என்ற வெப்சைட்லேயும் இருக்குது. இது தொடர்பாக நீங்கள் வாசிக்கலாம். இனி நாங்கள் வந்து எப்படி வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குது, அதை எப்படி ஃபில் பண்ணுறன்றது சம்மந்தமாக வந்து பார்ப்போம். இதுதான் வந்து அவையில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை வந்து நீங்கள் அவையோட வெப்சைட்லேயும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். வடமாகாண சுகாதார திணைக்களத்தின் கீழ் காணப்படும் சுகாதார பணி உதவியாளர்கள் தரம் 3ற்கு வந்து ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த முறையில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான கட்டமைக்கப்பட்ட நேர்முக பரீட்சை 2026 என்று சொல்லி கோல் பண்ணியிருக்கணும். இதில் வந்து உங்களோட ஸ்டார்டில் இருக்கிற தெரியும் உங்களோட பெயர் விவரங்களை கேட்டிருப்பினும் அது கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். அதுக்கு லெட்டர் எழுதி போட்டு கமா போட்டுட்டு அங்கே உங்களோட இனிஷியல் இருக்கணும். பிறகு விண்ணப்பதாரியின் முழு பேர் அது சம்பந்தமாக வந்து ஸ்டார்டிங்கில் கேட்டிருக்கணும். இது உங்களால் நிரப்பேலும். அடுத்த நிரந்தர முகவரி கேட்டிருக்கணும். தமிழ்லையும் கேட்டிருக்கணும், வந்து ஆங்கிலத்திலையும் கேட்டிருக்கணும். இந்த தேசிய அடையாள அட்டை, பிறந்த திகதி. அடுத்து வந்து 5/5/2022 உங்களோட வந்து வயது எத்தனை வருடங்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள். இதை வந்து நீங்கள் வந்து ஏஜ் கால்குலேட்டர் இருக்கு கூகுளில், நீங்கள் அதில் போட்டும் கால்குலேட் பண்ணி கொள்ளலாம். அடுத்து தொலைபேசி இலக்கம், கையடக்க தொலைபேசி, பதிவிட தொலைபேசி இருக்கணும். பதிவிட தொலைபேசி இல்லாதாக்கள் 2 கையடக்க தொலைபேசி இருந்தால் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். மின்னஞ்சல் முகவரியும் வந்து போட்டிருக்கணும். அது உங்களுக்கு கொடுத்தா நல்ல. இது என்னென்னா உங்களோட மின்னஞ்சல் இமெயிலையும் வந்து தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து அடுத்த கேட்டிருக்கு வந்து நீங்கள் இப்போ நிரந்தரமாக வசிக்கிற மாவட்டம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்கு. 3 வருஷம் உண்டு, 3 வருஷம் உண்டு பந்தி உண்டு, பந்தி 2 அறிவுறுத்தல்களின்படி கேட்டிருக்கிறேன். இதான் வந்து 3 வருஷம் உண்டு விண்ணப்பதாரி இலங்கை பிரஜையாக இருக்கணும் அல்லது வந்து இவர் வந்து குறித்த ஒரு மாவட்டத்தில் வந்து 6 ஆண்டுகள் வந்து கடைசி 6 ஆண்டு காலப்பகுதியில் வந்து 3 ஆண்டுகள் ஆயினும் வந்து வடமாகாணத்தில் தொடர்ச்சியாக வசித்திருக்க வேணும். அல்லது விண்ணப்பதாரர் அல்லது அவரது பெற்றோர் வடக்கு மாகாணத்தை பிறப்பிடமாக கொண்டிருப்பதுடன் குறைந்தது 5 வருடங்கள் வடக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக வசித்திருத்தல் வேண்டும்.
இது சம்பந்தமா சொல்லியிருக்கேன். இதை வாய்ச்சி பார்த்துட்டு நீங்க வந்து இங்க வந்து போடலாம். அந்த பிரதேச செயலாளர் பிரிவு இந்த தொடக்கம் இந்த காலப்பகுதி வரை இப்போ 2 3 இடத்துல நீங்க வசிச்சா அது எங்கெங்க வசிச்சீங்கன்னு சொல்லி எந்த காலப்பகுதியிலிருந்து எந்த காலப்பகுதி வரை வந்து எந்தெந்த இடத்துல வசிச்சீங்கன்னு சொல்லி போடலாம். அடுத்த கல்வி தகமைகள் கேட்டிருக்கு. உங்களோட முதலாவது அமர்வில் என்ன கல்வி தகமை இந்த வருடம் எடுத்தீங்க அது இந்த சுட்டன், 2வது தகமையில வந்து அது இந்த பரீட்சை இந்த வருடம் அது இந்த சுட்டன் போட்டிருக்கு. அடுத்தது இந்த பாடங்களும் பெறுபேறுகளும் வந்து போடலாம். அடுத்து வந்து நீங்கள் வந்து எப்போதாவது இத்தகைய ஒரு குற்றச்சாட்டின் கீழ் நீதிமன்றம் ஒன்றினால் குற்றவாளியாக்கப்பட்டுள்ளீர்களா என்று கேட்டிருக்கு. அது நீங்கள் இல்லையா ஆமெண்டா ஆம், இல்லையண்டா இல்லை, அதுக்கு நேரம் வந்து குரோஸ்லெட்டா ஆமெனின் வந்து இதுக்கான விவரங்களை வந்து குறிப்பிடலாம். அடுத்து வந்து கட்டமைக்கப்பட்ட பரீட்சை கட்டணம் தொடர்பான விவரங்கள் வந்து கேட்டிருக்கு. நீங்கள் பரீட்சை கட்டணம் வந்து செலுத்திய பிரதேச இடம் எங்கேன்னு கேட்டிருக்கு. அடுத்து அந்த பற்றுச்சீட்டின் இலக்கம் எந்த தேதி நீங்கள் செலுத்தி இருக்கிறீங்கன்றதையும் போட்டுட்டு அடுத்த போட்டிருக்கு பற்றுச்சீட்டை கலராதவாறு இங்கே ஒட்டட்டாம், இதில் அட்டாச் பண்ணட்டாம். அதை விட வந்து ஒரு பிரதி ஒன்று எடுத்து வச்சிருந்தா வந்து உங்களுக்கு நல்லமா. அடுத்து வந்து பரிட்சார்த்தியின் உறுதியுரை வந்து போட்டிருக்கு. இதில் நான் நிரப்பப்பட்ட தகவல்கள் கொடுக்கப்பட்ட விவரங்கள் எல்லாம் உண்மை என்று சொல்லி நீங்கள் இந்த தேதியை போட்டு பரிட்சார்த்தியை வந்து உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அடுத்து வந்து கேட்குது கையொப்பத்தை வந்து உறுதிப்படுத்துறது. ஒரு கவர்மெண்ட் ஒரு ஜேபிடியோ அல்லது பிரதேச ஜிஎஸ்டியோ அல்லது நொத்தாரிசு அல்லது வந்து ஒரு அரசாங்கத்தின வந்து அதிக அளவு சம்பளம் வருடத்துக்கு இவ்வளோ ஒரு லிமிட் இருக்கு, அவ்வளோ சம்பளத்துக்கு கூட பெறாக்கள்கிட்ட வந்து நீங்க வைக்கலாம். அவருக்கு முன்னுக்கு வந்து உறுதிப்படுத்தி அவற்றின் பெயர் பதவி முகவரி அவற்றை வந்து அனுப்பி தேதியம் அனுப்ப வேண்டும். இது திணைக்கள உரிமை. நீங்கள் ஏதாவது ஒரு திணைக்களத்தில் இப்போ வேலை செய்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் அங்கே இவரை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி வேலை கிடைச்சா ரிலீஸ் பண்ணுவோம்னு திணைக்கள தலைவர்கிட்ட கையொப்பம் வந்து இட வேணும். அது நீங்கள் வேலை செய்தா பெர்மனன்ட் வேலை டெம்பரரி வேலைக்கெல்லாம் சரி வராது. இதான் வந்து இவ்வளவு விவரங்களையும் கேட்டிருக்கு. கேட்டுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் நிரப்பி போட்டு ஓகே. இப்போ நீங்கள் இந்த விண்ணப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லாமல் அந்த நிரப்பின பிறகு வந்து அந்த விண்ணப்ப படிவத்தை வந்து செயலாளர் சுகாதார சுதேச மருத்துவ நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவை அமைச்சு வடக்கு மாகாணம் சுகாதார கிராமம் பண்ணை யாழ்ப்பாணம் என்ற முகவரிக்கு வந்து 5ஆம் தேதி அல்லது அதுக்கு முன்னர் வந்து கிடைக்கக்கூடிய வரி அனுப்பணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு 2 நாள் மட்டும் இருக்கிறதால தான் நீங்கள் நிரப்பி போட்டு டிரெக்டாக கொண்டே கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை பற்றி இதில் சொல்லப்படையில்லை. இவ்வளோத்தையும் கொடுத்துருக்கு. நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்பி அதையும் வந்து கேஷ் பேமெண்ட் பண்ண சீட்டையும் அட்டாச் பண்ணி என்வலப்பில் வந்து அந்த ஜாப்பின் டிஸ்கிரிப்ஷனை மென்ஷன் பண்ணி போட்டு நீங்கள் அனுப்பி விட்டலாம். இன்னும் 2 நாட்கள் மட்டும்தான் இருக்குது அரசாங்க உத்தியோகம். ஓகே. இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் வந்து தொடர்ந்து பேசுவோம். இது சம்பந்தமாக மேலதிக விவரங்கள் அல்லது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏதாவது தேவைப்படும் கமெண்ட் செக்ஷனில் என்னோட தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு என்னால் உதவ முடியும். நன்றி.